எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே ஆரம்பிப்பார்கள். அந்த ஹதீஸை முடிக்கும் போது கடவாய்ப்பல் தெரிய சிரித்துக் கொண்டே முடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்றாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்து அல்லாஹ் ஒண்ணு சேர்ப்பானா. அண்ணன் தம்பியை பத்தி கேள்வி கேட்பான். அண்ணன் டே உன் தம்பியை பத்தி என்னப்பா நினைக்கிற? பெருமானார் சொல்லுகிறாரு, அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப அண்ணன்கார சொல்லுவான், என் தம்பி எப்ப பார்த்தாலும் 25,000 50,000 நமக்கு தோதுவா நான் மாத்தி சொல்றேன், 20,000 25,000 50,000 கடை வாங்கிட்டே இருப்பாரப்பே, திரும்ப என் தம்பி கொடுத்ததே இல்லை. அண்ணன் அல்லாட்ட புகார் செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைக்கிற அண்ணன் என் உம்மத்தில் இருப்பார். அல்லாஹ் கேட்பான், அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிற? அல்லாஹ் இங்க காசை வாங்கி என்ன செய்வேன், அதனால என் தம்பியினுடைய நன்மையை எல்லாம் வாங்கி வாங்கி கொடுங்க. தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? பெருமான் அந்த ஹதீஸ் தொடரும். அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பி வெறும் பேப்பரா வந்திருக்கிறான், வெத்து பேப்பர், ஒரு நன்மை கூட உன் தம்பிக்கு இல்ல. அல்லாஹ்வுக்கு அண்ணன் ஐடியா கொடுப்பாரு, பரவாயில்லை ரப்பே, என் தீமை எல்லாம் எடுத்து என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சு எங்க சொர்க்கத்துக்கு. பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? என் உம்மத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை சுத்தி காட்டுங்கம்மா அண்ணனுக்கு. அண்ணன் சொர்க்கத்தை அப்படியே சுத்தி வருவார். 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. இதுவரைக்கும் உலகத்துல இப்படி கட்டப்படல. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல். அண்ணன் சுத்தி பார்த்துட்டு வந்து அல்லாஹ்ட்ட கேட்பாரு, மையம் லிக்குஹாதா, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார் ரப்பே? அல்லாஹ் சொல்லுவான், இதை நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள் யாருக்கும் கொடுக்கிற மாதிரி இல்ல, வேறு யாருக்கு? உனக்கு தான் தரலான்னு இருக்கு. அண்ணனுக்கு. எனக்கா? ஆமா உனக்கு தான். ஒரே ஒரு கண்டிஷன், தம்பிய மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். தம்பிய மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அவரு இந்த ஹதீஸ் தொடர்கிறது, கதுகபர்த்து. அல்லாஹ் ஒரு தடவை தான் சொல்லுவான், இவர் 3 தடவை சொல்லுவார், மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு 2 பேரும் சேர்ந்த சொர்க்கத்தில் சேர்ந்தவனை குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும்.